அத்தியாயம் 67 துரோகம். ஒரு வட்டத் தலை தரையில் உருண்டது. பொங்கி வழிந்த இரத்தம் பளிங்குத் தரையை ஒரு அற்புதமான வண்ணத்தட்டில் வரைந்தது. அறை முழுவதும் அமைதியாகிவிட்டது. ஒரு எளிய புனிதப்படுத்தும் விழா இப்படி நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். டியூக் செயின்ட் ஹில்டேவின் கட்டளை திடீரென வந்தது. அகிலன் அதை செயல்படுத்தியதும் அப்படித்தான். உண்மையில் டியூக்கின் கட்டளையை அகிலன் எதிர்பார்த்து இருந்தான். ஏனென்றால் ஐஸ்ராக் நகரத்தின் பெயர் ஆங்லர் குடும்பத்தின் புதிதாக வழங்கப்பட்ட அதிகாரத்தில் தெளிவாக சேர்க்கப்பட்டிருந்தது. சுடூர் குடும்பத்தின் பிரதேசத்தை டியூக் ஏற்கனவே ஆங்லர் குடும்பத்திற்கு வழங்கி வந்ததால் ருத்ரனுடன் கணக்குகளை தீர்க்க டியூக் இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்ததில் அகிலன் ஆச்சரியப்படவில்லை. இருப்பினும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு டியூக்கும் அகிலன்னு சேர்ந்து சதி செய்தது போல் தோன்றியது. அது ருத்ரனுக்கு திடீரென ஏற்பட்ட அடியாகும். ருத்ரனின் தலை தரையில் விழுந்தபோதும் அவன் கண்களில் இருந்த குழப்பம் பயமாக மாற நேரமில்லை. அந்த அமைதியைக் குலைத்து ஒரு இதயத்தை உடைக்கும் அழுகை எழுந்தது. தன் சகோதரனை பழிவாங்குவது போல் ஒரு பைத்தியக்காரப் பெண்ணைப் போல விரைந்து வந்தாள் சிந்தியா சுடோர். வாள் தாக்கிய பிறகு அகிலன் உடனடியாக டியூக் செயின்ட் ஹில்டேவை நோக்கி ஒரு முழங்காலில் மண்டியிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி தனது வாளை உயர்த்தினார். பின்னால் இருந்து அவனை நோக்கி விரைந்து வந்த சிந்தியாவைப் பொறுத்தவரை அகிலன் அவளை புறக்கணித்தான். சிந்தியா அகிலனை அடைவதற்கு முன்பு அவள் ஒரு காவலர் படையால் தடுத்து நிறுத்தப்பட்டாள். ஏன் ஏன் உங்கள் கருணை ஏன்? அகிலன், நான் உன்னைக் கொல்வேன், நான் உன்னைக் கொல்வேன். அந்த வெறிபிடித்த பெண்ணை காவலர்கள் மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றதும் டியூக் செயின்ட் ஹில்ட் இறுதியாக புன்னகைத்து காலினிடம், மிகவும் நல்லது நெய்ட் அகிலன். விசுவாசத்தை நீங்கள் எப்படி விளக்குகிறீர்கள் என்பதை நான் பாராட்டுகிறேன். இந்த வாளின் பெயர் தீர்ப்பு கத்தி. 5 வருடங்களுக்கு முன்பு முந்தைய ட்ரோல் பேரரசரின் தலையை வெட்ட இதை பயன்படுத்தினேன். இப்போது இது உங்களுடையது. நீங்கள் அதை நன்றாக நடத்துவீர்கள். அதன் பெயருக்கும் அது பிரதிநிதித்துவப்படுத்தும் மரியாதைக்கும் ஏற்ப வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். நீண்ட வாளை திரும்பப் பெற்று உங்கள் அருளின் பரிசுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் விருப்பம் எங்கு சுட்டிக்காட்டுகிறதோ அங்குதான் நான் என் வாளை சுழற்றுவேன் என்று இதன் மூலம் சத்தியம் செய்கிறேன் என்று சத்தமாக கூறியபோது அகிலன் இதயம் நடுங்கியது. திருப்தியடைந்த டியூக் செயின்ட் ஹில்ட் தலையை ஆட்டிக்கொண்டு அகிலனிடம்தான் வெளியேறலாம் என்று செய்கை காட்டினார். அதைத் தொடர்ந்து பட்டாபிஷேக விழா தொடர்ந்தது. இருப்பினும் அங்கிருந்த அனைவரின் கண்களும் அவ்வப்போது அகிலன் திசையை நோக்கிப் பார்த்துக் கொண்டிருந்தன. பரோன் பதவியைப் பெறுவது அகிலன் மீது சில பொறாமை பார்வைகளைப் பெற்றுத் தந்தது என்று ஒருவர் கூற முடியுமா? பின்னர் இப்போது பிரபுவால் அவனுக்கு தீர்ப்பு கத்தி வழங்கப்பட்டதும் அனைவரின் பார்வையும் சந்தேகத்திற்கு இடமின்றி பொறாமையுடன் மாறியது. பதவி உயர்வு பெற்ற பிரபுவான அகிலன் மீது டியூக் செயின்ட் ஹில்ட் இவ்வளவு உயர்வாக நினைப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அகிலன் கையில் இருந்த நீண்ட வாளைக் கண்டதும் அமைதியாக இருந்த சூசான் மட்டும் தனது புருவத்தை லேசாகச் சுருக்கினார். புதிதாக பதவி உயர்வு பெற்ற கடைசி பிரிவு பேரன்கள் தங்கள் காப்புரிமைகளைப் பெற்ற பிறகு முழு பதவியேற்பு விழாவும் இறுதியாக முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. இருப்பினும் டியூக் செயின்ட் ஹில்ட் விழாவை உடனடியாக முடிக்க அவசரப்படவில்லை. அங்கிருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டதாகத் தெரியவில்லை. மூச்சைப் பிடித்துக்கொண்டு எதையோ எதிர்பார்த்துக் காத்திருந்தனர். அஜயன். இறுதியாக டியூக் செயின்ட் ஹில்ட் தனது மூத்த மகனின் பெயரை கூப்பிட்டார். இவ்வளவு நேரமும் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அஜயன் தனது பெயரை சத்தமாக கேட்டு லேசாக நடுங்கினார். பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவரை நோக்கி நடந்து செல்லும் ஒருவரைப் போல மண்டபத்தின் மையத்திற்கு நடந்து சென்று தனது தந்தையின் முன் ஒரு முழங்காலில் மண்டியிட்டார். 2 லட்சம் வீரர்களின் மரணத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய விரும்புவதாக கேள்விப்பட்டேன். டியூக் செயின்ட் ஹில்டேவின் குரலில் தெளிவான மகிழ்ச்சியோ கோபமோ இல்லை. தலை குனிந்தபடி அஜயன் மூச்சுத் திணறினார். ஆம் தந்தையே, நான் உங்கள் எதிர்பார்ப்புகளைத் தவறவிட்டுவிட்டேன். வடக்கு பிரதேச குடிமக்கள் மற்றும் 200,000 வீரர்களின் நம்பிக்கையையும் நான் தவறவிட்டுவிட்டேன். எனவே என் தவறுகளுக்கு பரிகாரமாக மார்க்விஸ் பட்டத்தை நான் மனமுவந்து விட்டுக் கொடுக்கிறேன். டியூக் செயின்ட் ஹில்ட் எதுவும் பேசவில்லை. தனது மூத்த மகனைப் பார்த்து குளிர்ச்சியாக இருந்தார். அஜயன் தலையை உயர்த்தவில்லை. ஆனால் அவர் தனது தந்தையின் நோக்கத்தை புரிந்து கொண்டதாகத் தோன்றியது. அவர் தனது மார்க்விஸ் முத்திரை மோதிரத்தை முறையாக கடற்றி தனது நாடாவை அவிழ்த்து
இறுதியாக மார்க்விஸ் என்ற தனது அந்தஸ்தை குறிக்கும் தனது சடங்கு அங்கியை கடத்தினார். அவர் அவற்றை கவனமாக மடித்து அவர் முன் வைத்தார். தயவு செய்து என் பாவங்களை மன்னியுங்கள் தந்தையே. அஜயன் தரையில் மண்டியிட்டு தனது தந்தையின் தீர்ப்புக்காகக் காத்திருந்தார். நீண்ட மௌனத்திற்குப் பிறகு டியூக் செயின்ட்ஹில்ட் இறுதியாகப் பேசினார். அஜயன், இனிமேல் செயின்ட்ஹில்ட் குடும்பத்தின் மகிமைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண சிப்பாயாக வடக்கு எல்லைக்குச் செல்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் ட்ரோல்களுக்கு எதிராக முன்னணியில் போராடுவீர்கள். ட்ரோல்களின் அரச நகரத்தை நாம் கைப்பற்றும் நாள் வரை. ஆமாம் அப்பா. அஜயன் தடுமாறித் தலையை ஆட்டினான். தடுமாறிப் பின்வாங்கி வெளியேறினான். ஒரு காலத்தில் வடக்கு பிரதேசத்தின் பிரபுவின் முதன்மை வாரிசாக இருந்தவர் மிகவும் சோகமாக அறையை விட்டு வெளியேறினார். கவனித்துக் கொண்டிருந்த பிரபுக்கள் தொடர்ந்து அமைதியாக இருந்தனர். பிரபுவின் கவனத்தை ஈர்க்கும் எந்த நடவடிக்கையையும் எடுக்கத் துணியவில்லை. பிரபுவின் அமைதியான நடத்தை இருந்தபோதிலும் அவரை நன்கு அறிந்தவர்களுக்கு அவர் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருப்பதைத் தெரியும். தங்கள் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசை, குறிப்பாக இறுதி அதிகாரம் கொண்ட வடக்கு பிரதேசத்தின் பிரபுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் இவரும் மிகவும் மோசமாக உணர்வார்கள். தெளிவாக இது அவரது அதிகாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் அவன் தன் கோபத்தை அடக்குவதைத் தவிர வேறு வழியில்லை. மண்டபத்தில் சூழல் படிப்படியாக கனமாகியது. விழா இன்னும் முடிவடையவில்லை. வடக்கு பிரதேசத்தின் பிரபுவுக்கு ஒரு வாரிசு இல்லாமல் இருக்க முடியாது. அஜயனின் உன்னத பதவி பறிக்கப்பட்டால் இயற்கையாகவே யாராவது மார்க்விஸ் என்ற பட்டத்தைப் பெற வேண்டும். அந்த நபர், அது யாராக இருக்க முடியும்? அகிலன் சுசானின் திசையில் தீங்கிழைக்கும் பார்வையை பார்த்தான். நகரத்திற்கு வெளியே ஒரு வேட்டை பயணத்தின் போது பிரசாந்த் சூசான் ஏற்கனவே டியூக் செயின்ட்ஹில்டேவுடனான தனது முந்தைய ஒப்பந்தம் குறித்து அகிலனுக்கு தெரிவித்திருந்தார். இதனால் எதிர்பாராத ஒன்று நடந்தாலொழிய இந்த மார்க்விஸ் பட்டத்தைப் பெறுபவர் ஆர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெளிவாகத் தெரியும். சட்டப்படி பரம்பரையில் டியூக்கின் மற்ற 2 மகன்களுக்குப் பின்னால் ஆர்த்தி இருந்தபோதிலும் டியூக் ஆர்த்தியை முதன்மை வாரிசாக மாற்ற வலியுறுத்தினால் யாரும் எதிர்க்கத் துணிய மாட்டார்கள். ஐயோ, அந்த அறையில் எதிர்க்கத் துணிந்தவர் மற்றும் தகுதி பெற்றவர் சுசான் மட்டுமே. இருப்பினும் வெளிப்படையாக சுசான் எதிர்க்க மாட்டார். இம்பீரியல் நோபிலிட்டி செனட்டைப் பொறுத்தவரை ஒருவேளை அவர்கள் பொதுப்பிரபுக்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே உயர்ந்த உன்னதமான செயின்ட்ஹில்ட் குடும்பத்தின் பரம்பரை உரிமைகளை விரல் நீட்ட அவர்கள் துணிய மாட்டார்கள். ஆர்த்தியின் வாரிசுரிமை சட்டத்திற்கு சற்று எதிரானதாக இருந்தாலும் டியூக் செயின்ட்ஹில்ட் ஒரு நம்பத்தகுந்த காரணத்தைக் கூறும் வரை அவர்கள் நிச்சயமாக அதை தயக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சாக்குப்போக்குகளைக் கண்டுபிடிப்பது எளிதாக இருந்தது. உதாரணமாக, 2வது மகன் மிகவும் பலவீனமாக இருந்தான். 3வது மகன் மிகவும் இளமையாக இருந்தான். சுருக்கமாகச் சொன்னால், டியூக் செயின்ட்ஹில்டே மற்றும் சுசான் ஒருமித்த கருத்தை எட்டியபோது வடக்குப் பகுதியில் அவர்களால் முடிவு செய்ய முடியாத பிரச்சினைகள் எதுவும் இல்லை. இருப்பினும் அகிலன் பெயரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபோதே டியூக் மற்றொரு பெயரை உச்சரித்தார். ஆடம்ஸ். அகிலன் திடீரென்று மேலே பார்த்தான். மண்டபத்தின் மையத்தில் இருந்த உருவத்தைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். என்ன நடக்கிறது? அது ஆர்த்தியாக இருக்கக்கூடாதா? தனது தந்தையின் அழைப்பைக் கேட்டதும் பிரபுவின் 2வது மகன் ஆடம்ஸ் செயின்ட்ஹில்ட் தனது உள் பரவசத்தை அடக்கிக் கொண்டு விறுவிறுப்பாக முன்னோக்கி நடந்து பிரபுவின் முன் ஒரு முழங்காலில் மண்டியிட்டார். டியூக் செயின்ட்ஹில்டேவின் பெயரால் நான் இப்போது உங்களுக்கு மார்க்விஸ் என்ற பட்டத்தை வழங்குகிறேன். நீங்கள் தகுதியானவர் என்பதை நிரூபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்து என்ன நடந்தது என்பதில் அகிலன் ஆர்வம் காட்டவில்லை. அவசரமாக சுசானின் திசையைப் பார்த்தார். பின்னர் அவர் சுசான் பனிக்கட்டி பார்வையைக் கண்டார். துரோகம். இது ஒரு அப்பட்டமான துரோகம். சுசான் பல சோதனைகளைத் தாங்கி இறுதியில் தனது சகோதரருக்கு விசுவாசமாக இருந்தார். ஆனால் இப்போது அவன் சொந்த சகோதரனாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டான் என்று யார் நினைத்திருப்பார்கள்? எல்லாவற்றையும் அறியாத பிரபுக்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட மார்க்விஸ் ஆடம்ஸைக் கொண்டாடுவதைத் தொடர்ந்தனர். அப்பாவியான ஆர்த்தி கூட தன் சகோதரனுக்காக மகிழ்ச்சியாக இருந்தாள். அகிலன் கோபத்தில் பல்லை கடித்துக்கொண்டு தலையைத் தாழ்த்திக் கொண்டான். வடக்கு பிரதேசத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு இன்னும் தீர்ந்துவிடவில்லை என்று தோன்றியது.